திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஊரு சிந்தித்தல் தானே. பொன்னுசாமி ஐயா, விநாயகர் துதி பாடுங்க ஐயா. சிவாய நம. சிற்றம்பலம். பிடியதன் உருமை கொளமிகு அறியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வழிபினர் பயில் வலி வலம் உரையிறையே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. லதாமா, நால்வர் துதி பாடுங்கம்மா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. நன்றிங்கம்மா ஐயா. நீங்க தொடங்கலாங்க ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய்க்கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் நின் திருவடி போற்றி போற்றி. நின் திருவடி போற்றி போற்றி. நின் திருவடி போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரத்தின் நிறைவு பகுதியாகிய சந்திர யோகத்தில் 16வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடலுக்குள் செல்லாம். காணும் பருதி என் காலை இடத்திட்டு, மானும் மதியதன் காலை வளத்திட்டு, பேணியில் வாறு பிழையாமல் செய்வீரே, ஆணி கலங்காதவு ஆயிரத்தாண்டே. காணும் பருதியின், நம்ம சூரியனை வெளியிலையும் பார்க்குறோம், நம்ம உடம்புலையும் பார்க்குறோம். நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த நெஞ்சு பகுதி சூரிய மண்டலமா இருக்கு. இந்த வலது நாடி என்கின்ற பிங்கள நாடி சூரிய நாடியாக இருக்கின்றது. எனவே இந்த சூரிய நாடியில் அல்லது சூரிய கலையில் இங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பூரகம் பண்ணும், மூச்சை இழுக்கணும். இழுத்து என்ன பண்ணும், பின்பு காணும் மதியதன் காலை வளர்த்திட்டு அப்புறம் என்ன பண்ணும், அது மூக்கு வழியா விடணும். அப்புறம் இடது பக்கம் என்ன பண்ணும், அந்த இடநாடி அல்லது சந்திர நாடி அல்லது சந்திரக்கலை அதுல பூடித்து அது வழியா விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதை மாற்றி மாற்றி வலப்பக்கம் இழுத்து இடப்பக்கம் விடணும், இடப்பக்கம் இழுத்து வலப்பக்கம் விடணும். மொத்தம் இதில் நான் 3 முறை சொல்கிறேன். ஒன்று, இடநாடி வழியாக இழுத்து இடநாடி வழியாக உள்ளது, வலநாடி வழியாக இழுத்து வலப்பக்கமாக உள்ளது, ஒரு மூக்கு வழியாக இழுத்து இன்னொரு மூக்கு வழியாக வருது. இந்த மாதிரி பூரகம் ரேசகம் இந்த மாதிரி பிராணாயாமத்தை பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வாரே. இந்த மாதிரி பல முறை தவறாமல் நீங்கள் போற்றி இந்த பிராணாயாமத்தை செய்தால் ஆணி கலங்காது ஆயிரத்தாண்டே.
ஆணி என்பது இந்த உடம்பை வந்து குறிக்கும். அது 1000 ஆண்டானாலும் இந்த உடல் வந்து தளர்ச்சி அடையாமல் இருக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொன்னாரு. எனவே காணும் பரியதன் காலை வளர்த்திட்டு இடத்திட்டு, அப்புறம் என்ன பண்றான், இந்த மூக்கொலியா எடுத்து இந்த மூக்கொலியா விடுறது, இந்த மூக்கொலியா எடுத்து இந்த மூக்கொலியா விடுறது, இந்த மூக்கொலியா எடுத்து இந்த மூக்கொலியா விடுறது, இது ஒரு முறை. அப்புறம் என்ன செய்யறது, இடநாசி வழியா எடுத்து வலநாசி வழியா விடுறது, இப்படி ஒரு வட்டமா இடம். அப்புறம் ஒரு நாசில எடுத்து இன்னொரு நாசியா விழுது நம்ம சுகப்புற பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ற மாதிரி பண்றது. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா 1000 ஆண்டானாலும் இந்த உடம்பு வந்து தளராமல் இருக்கும் என்ற கருத்தை வந்து சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்புறம் நம்ம வந்து பத்மாசனம் போறப்ப என்ன செய்யறோம், இந்த வலக்காலை தூக்கி இடது தொடையில போடுறோம், இடக்காலை தூக்கி வலது தொடையில போடுறோம். அந்த மாதிரி நீ அந்த பத்மாசனத்திலே நீ அமர்ந்து இந்த சூரியக்கலை சந்திரக்கலை, சூரியக்கலை என்கின்ற அது பிங்கள நாடி வலப்பக்கமாக இறங்கக்கூடியது. அப்புறம் சந்திரக்கலை என்பது இடநாடி, அது இடப்பக்கமாக இயங்கக்கூடியது. அதுமாதிரி இடது வலதாக நீங்கள் வந்து சுழற்சி செய்து கொண்டே இருந்தால், இதை தவறாமல் பாதுகாத்து செய்தால் 1000 ஆண்டானாலும் இந்த உடம்பான ஆணி வந்து கலங்காது நிலை பெறும் என்று அந்த பிராணாயாமத்தின் சிறப்பை வந்து அந்த 16வது பாட்டுல சொல்லியிருக்காரு. அடுத்து 17வது திருப்பாடல். பாலிக்கும் நெஞ்சை பறையோசை 9 ஆலிக்கும் அங்கே அமரர் பராபரன், மேலைக்கு முன்னே விளக்கொளியாய் நிற்கும் காலைக்கு சங்கு கதிரவன் தானே. நம்ம வந்து யோக பாதையில போறோம். யோக பாதையில போறப்ப பெருமான் வந்து நமக்கு தசநாதங்கள் என்கின்ற அந்த 10 வித ஒளிகளை வந்து ஒலிக்க செய்வார். நம்ம வந்து அந்த யோக பாதையில ஒழுங்கா போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த தசநாதங்கள் கிடைக்கும். அந்த தசநாதங்கள்ல வந்து அந்த யோகியின் பக்குவத்திற்கு தகுந்தாப்பட, அவருடைய பரிபாகத்திற்கு வந்து தகுந்தாப்பட என்ன செய்வார், சிவன் வந்து அந்த யோகிகளது உள்ளத்தில் தோன்றும்படி அந்த தசநாதங்கள்ல முக்கியமானது சங்கொலி. சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தலைப்பன ஆகாதே என்று நம்முடைய திருவாசத்துல திருப்படை ஆட்சியில் வந்து பார்த்துருக்கோம். எனவே அந்த சங்கொலி தவிர்த்து 9 நாதங்களாக முதற்கண் அவர்களுக்கு வந்து பெருமான் வந்து அந்த நாதமாக அனுபவப்படுவான் அல்லது நாதமாக வெளிப்படுவான். பாலிக்கும் நெஞ்சம் பறையோசை என்பதில் ஆலிக்கும் அங்கே அமரர் பராபரன், அமரர்களாய் தேவர்களுக்கு அவன்தான் வந்து தலைவன், அவர்களை தான் வந்து பாதுகாக்கின்றான். அவன் வந்து அந்த யோகிகளுடைய பாலிக்கும் நெஞ்சத்தில் அந்த தசநாதங்களில் சங்கோலி தவிர்த்து பாக்கி 9ஐயும் வந்து அவளுக்கு அனுபவமாக்குவான் அல்லது வெளிப்பட செய்வான். மேலைக்கு முன்னே பின்பு மேலிடமாகிய, மேலிடம்னா எது, நமக்கு 6 ஆதாரத்துல மேலே இருக்கிறது இந்த ஆக்யா சக்கரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்யை. எனவே அந்த ஆதாரத்தில் மேலிடமாகிய இந்த ஆக்யா சக்கரத்தில் மேலைக்கு முன்னே விளக்கொளியாய் நிற்கும். ஏன்னா பெருமான் வந்து இங்க ஒளி ரூபமாக, ஜோதி ரூபமாக பெருமான் வந்து காட்சி கொடுப்பார். அந்த நேரத்துல தான் காலைக்கு சங்கு கதிரவன் தானே. இந்த இடத்துல இங்க வந்துருச்சு வச்சுங்க. அப்ப என்ன சொல்றோம், ஆக்யா சக்கரம். ஆக்யா சக்கரம்னா இந்த ஆன்மா வந்து ஆக்ஞை இட்டால், ஆணை இட்டால் அந்த மனம் வந்து கட்டுப்பட வேண்டும். மனசுதான் நமக்கு அஞ்ஞானம். எனவே அந்த மனசு கட்டுப்பட்டால் அஞ்ஞானமாகி அந்த இருள் நீங்கி ஆணவமலம் நீங்கி என்ன செய்வான், அவன் ஞான ஒளி வெளிப்படுகின்ற அந்த இடத்துக்கு வருவான். அப்ப காலை பொழுதுல வரக்கூடிய அந்த சூரியன் போல இது காலம்பட பார்த்தோன்னே அந்த சிவயோகிலாம் என்ன பண்ணுவாங்க, சங்கோலி வந்து எழுப்புவார்கள், சங்கு வச்சு ஓசை பண்ணுவாங்க. தொண்டையிலேருந்து அவங்க வந்து சங்கு நாதத்தையும் கொண்டு வருவாங்க. அந்த காலை பொழுதில் காலை சங்கொலியாகவும் அவன் காலை கதிரொலியாகவும். காலம்பட நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த சிவசூரிய வழிபாடு தான் சொல்றோம். நம்ம அனுஷ்டானங்கிற பேர்ல நம்ம செய்யறது வந்து சிவசூரிய வழிபாடு. இதுவே காலை கதிரொலியாய் சூரிய ஒளியாய் அவன் என்ன செய்வான், அவன் கேள்வியிலும் இந்த காதுல வந்து சங்கநாதம் கேட்கும், காட்சியில் பெருமான் வந்து எதற்கு வந்து அவன் ஒரு ஒளியாக அனுபவம் ஆவான் என்று இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே சிவன் அந்த யோகிகளுக்கு உள்ளத்திற்கு தோன்றும்படி அவன் தசநாதங்களில் சங்கொலி தவிர்த்து பாக்கி 9 நாதங்களாக அவர்களுக்கு அனுபவப்படுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீ மேலிடமாகிய இங்க ஆக்யா சக்கரத்துக்கு நீ வந்துட்ட
ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துட்டா அப்போ முதல்ல விளக்கொளி போல காட்சி கொடுப்பான். அப்ப என்ன செய்யும்? அந்த ஒளி வந்துடுச்சுன்னா அஞ்ஞானமாகிய அந்த இருள் ஆணவ மலம் வந்து நீங்கும். அப்போது ஞான ஒளி வெளிப்படும். அந்த ஞான ஒளி வெளிப்படுதுன்னா அதான் வந்து 4ஆம் சத்தினிபாதம். சத்தினிபாதத்துல வந்து 4 வகைகள் வந்து இருக்கின்றது. என்ன? மந்ததரம் மந்தம், தீவிரம் தீவிரதரம். தீவிரதரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கற்பூரத்தை ஏத்துறோம், அது உடனே வந்து பத்திக்கும். அது வந்து தீவிரதர சத்தினிபாதம். பெருமானுடைய பார்வை பட்டாலே போதும், அப்போது அவனுக்கு வந்து என்ன செய்யும்? உடனே அவனுக்கு பக்குவம் ஆயிடும். இரண்டாவது தீவிர சத்தினிபாதம்னா என்ன? அது வந்து காய்ந்த விறகை நம்ம வந்து பற்ற வைப்பது போல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பற்ற வச்சிருவோம். அப்புறம் மந்தம்னா என்ன? அது வந்து நனைஞ்சு போன விறகு, ஈரமான விறகு, அதை பற்ற வைக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டப்படணும், ஊது உலாய வச்சு ஊதணும். அது வந்து மந்தம். மந்ததரம்னா என்ன? அது வாழை மட்டையை வந்து பற்ற வைக்கிற மாதிரி. வாழை மட்டையை உங்களால் பற்ற வைக்க முடியாது. பட்டணத்தார் ஒருத்தர் தான் வந்து பற்ற வச்சிருக்கார். முன்னை ஈட்டத்தி முப்புறத்திலே, பின்னை ஈட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை ஈட்டத்தி அடி வயிற்றிலே, யானும் ஈட்டத்தி முழுக முழுகவேன்னு சொன்னவொடனே அந்த பச்சை வாழைப்பட்டையை என்ன செய்யுது? பத்திக்கிடுச்சு. அது போல அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி செஞ்சாரு. நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழைப்பட்டையை வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். வெயிலில் காஞ்சி காஞ்சி அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு பிறகுதான் பற்ற வைக்க முடியும். இது என்னத்துக்கு அர்த்தம்னா, நீங்கள் வந்து பலகாலம் வந்து பயிற்சி செய்யணும். சரியை கிரியை யோகம் செஞ்சாதான் இந்த மந்த தரத்துலேருந்து மந்தத்துக்கு போய், மந்தம் வந்து தீவிரத்துக்கு போய், தீவிரம் வந்து தீவிரதரம். அந்த தீவிரதரம் தான் 4ஆம் சத்தினிபாதம். அந்த வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து அங்கே காலம்பரை நீங்கள் எழுந்துச்சோடனே உங்களுக்கு காதில் சங்கொலி கேட்கும். இங்கே வந்து சூரிய ஒளி போல அந்த ஒளி உங்களுக்கு தோன்றும். அது உங்களுக்கு அனுபவமாக மாறும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிராணாயாமம் செய்தால் என்ன செய்யும்? அந்த பறை ஓசை போல நமக்கு உடம்புல வந்து நவ துவாரங்கள் இருக்குங்க இல்லையா? அந்த நவ துவாரங்களையுமே உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு அதிர்வு ஏற்படும். ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வு தான் வந்து ஒளியா வந்து மாறும். அதை சங்கொலி தவிர்த்து பாக்கி எல்லாமே உங்களுக்கு இந்த நவ துவாரங்கள்ல வந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது புருவ நடுவிலே சிவபெருமான் நமக்கு விளக்கொளியை போல காட்சி கொடுப்பார். அப்போது பெருமான் வந்து உங்களுக்கு ஜோதி ரூபமாக தென்படுவார். இதுவும் நான் உங்களுக்கு இதுல அந்த பல தடவை சொன்ன பாட்டு தான். மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்றனுள் எழு பரஞ்சோதி, ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி. அந்த பரஞ்சோதி வந்து நமக்கு வெளிப்படும் என்ற கருத்தை வந்து அந்த 17வது பாட்டுல வந்து பார்க்குறோம். அடுத்து 18வது திருப்பாடல். கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும், பொதிரவன் உள்ளே பொலிமலை நிற்கும், அதிரவன் அண்ட புறஞ்சென்று அடர்ப்ப, கதிரவன் ஈசன் இடமதுதானே. கதிரவன், கதிரவன் என்பது சூரியனை குறிக்கும். இங்க சூரிய கலையாகிய அந்த வளநாடி அல்லது பிங்கல் நாடியை வந்து குறிக்கும். சந்திரன், சந்திரன் என்பது வானத்தில் படக்கூடிய சந்திரனை குறிக்கும். அது நம்ம உடம்புல வந்து சந்திர நாடியாகவும் சந்திர கலையாகவும் இடப்பக்கத்தில் இருக்கின்றது. அதுபோலதான் வந்து சர ஓட்டம் வந்து ஓடி கொண்டிருக்கின்றது. சரம்னா அசைவது. நம்ம உடம்புல அசைறது வந்து இந்த மூச்சு காற்று தான். எனவே அந்த சர ஓட்டத்தில் அல்லது மூச்சு காற்றில் என்ன செய்யும்? ஒவ்வொரு மூச்சு போக போக நமக்கு என்ன ஆகுது? வாழ்நாள் வந்து நமக்கு குறைந்து கொண்டே போகின்றது. எனவே நமக்கு எத்தனை மூச்சுன்னு பெருமான் வந்து நம்ம பிறக்கடப்பை எழுதி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு மூச்சா வெளிப்போக வெளிப்போக நமக்கு என்ன செய்யும்? வாழ்நாள் வந்து குறைந்து கொண்டே இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணும்? அந்த வாழ்நாள் குறையாமல் வாழ்நாளை வந்து நீ நீட்டிக்க வேண்டும். உடல் வந்து அழியாது காய சித்தி பெற வேண்டும். அந்த காய சித்தியாகிய உடல் வந்து சித்தி பெறும் பொருட்டு என்ன செய்யணும்? அந்த அமுதமலை, அமுதமலை வந்து உங்க உடம்புக்குள்ள வந்து சுரக்க வேண்டும். அந்த அமுதமலை என்ன செய்யும்? அந்த அமுதம் வந்து வெள்ளமாக நம்முடைய ஆற்றலை வந்து மிகுவிக்கும். அது உடலுள்ளே நீங்காது அது சொட்டி கொண்டே இருக்கும். இது எப்படி நமக்கு கிடைக்குது? அது பிராணாயாமத்தால் இந்த நாடிகள் வந்து மாற்றம், வளநாடிலிருந்து இடநாடி, இடநாடிலிருந்து வளநாடி, அது மாதிரி மாற்றத்தை எய்தப்படுகின்ற அந்த யோகி என்ன செய்வான்? அதிரவன் அண்டம் புறம் சென்று அடர்ப்ப.
நம்ம உடம்ப வந்து 2 பகுதியா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பிண்டம், இன்னொன்னு வந்து அண்டம். அந்த கழுத்துக்கு இருக்கு இல்லையா, கழுத்துக்கு மேல உள்ளது வந்து அண்டப்பகுதி, கழுத்துக்கு கீழே உள்ளது வந்து பிண்டப்பகுதி. நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வேண்டிய எல்லா கருவிகளும் இந்த இதெல்லாம் இருக்கு, கழுத்துக்கு மேலதான் இருக்கு. உடல் தேவைக்கு உண்டான எல்லா கருவிகளும் இதுக்கு கீழே தான் இருக்கு. இங்க வந்து இதயம், நுரையீரல், ஜீரண மண்டலம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து கீழே இருக்கு. நம்ம அறிவுக்கு சிந்தனைக்கு வேண்டியது எல்லாமே எங்க இருக்கு? இங்க தலைப்பகுதி. தலைப்பகுதியை அண்டம் என்று சொல்வார்கள், அல்லது அண்டலிங்கம் என்று சொல்வார்கள். இந்த அண்டத்தையோட நின்றக்கூடாது. நின்னா நீ என்ன செய்யற? அந்த உடல் உணர்விலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த உடல் உணர்வை தாண்டி நீ என்ன செய்யும்? இதை தாண்டி நிராதாரம், இங்க வந்து சகசிராரத்துக்கு போய் அங்க நிராதாரம் ஆகிய அந்த துவாதசாந்த பெருவெளிக்கு போகணும். அங்க போனா அண்டம் புறம் சென்று அடர்ப்ப எதிரவன் ஈசன் இடம் அதுதானே. இந்த தலைக்கு மேல 12 அங்குலம் இருக்க துவாதச வந்த பெருவெளி, அதுதான் பெருமானுக்கு இடமாக இருக்கின்றது. அதுதான் பெருமானுக்கு ஒளி மண்டலமாக இருக்கின்றது. நமக்கு வந்து இங்க கீழே அக்னி மண்டலம் இருக்கு, சூரிய மண்டலம் இருக்கு, சந்திர மண்டலம் இருக்கு. இதை தாண்டி அங்க சிவமண்டலம் என்கின்ற அந்த துவாதசாந்த பெருவெளி இருக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சூரியனும் இப்ப நம்ம வந்து காலத்தை வந்து எப்படி அளக்கிறோம்? சூரியன் வந்தா பகல், சந்திரன் வந்தா இரவு. அதை வந்து நம்ம ஒரு நாள்னு அளக்கிறோம். அது போல சூரியனும் சந்திரனும் அந்த வெளியில் உள்ள காலத்தை வந்து அளக்குகின்றது. நம்ம என்ன செய்யறோம்? இந்த சாதகன் என்ன பண்றான்? அந்த சூரியனையும் சந்திரனையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கான். அவன் வந்து சூரிய நாடியாகவும் சந்திர நாடியாகவும் வந்து வைத்திருக்கின்றான். அப்போது வந்து அவன் இந்த பிராணாயாமத்தை சூரிய நாடி சந்திர நாடி வழியாக ஏற்றி இறக்கி பூரித்து அவன் செய்தால் அப்போது என்ன செய்யும்? அந்த அமுதம் வந்து அவனுக்கு அது மழை போல பொழிந்து கொண்டே இருக்கும். அது அமுதம் வந்து இந்த இடத்துல நிலை பெற்று கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப என்ன செய்யும்? அங்க ஒரு வைப்ரேஷன் என்கின்ற அந்த அதிர்ச்சி உண்டாகும். அந்த அதிர்ச்சி உண்டாகும் போது இந்த உடம்பாகிய இந்த தலைப்பகுதி வந்து அந்த அண்டத்திற்கு மேலே நீ துவாதசாந்த பெருவெளி, தோம்னா 2, தசம்னா 10, உச்சிக்கு மேல அந்த 12 அங்குல அந்த துவாதசாந்த பெருவெளிக்கு சென்று அந்த இடத்துல நீ வந்து மனசை பிராணனை நிலைநிறுத்தினால் அங்கே சிவன் வந்து எதிர்படுவான். ஏன்னா சிவனுக்கு உரிய இடம் வந்து இந்த உடலை தாண்டி அந்த 12 அங்குலத்துக்கு மேல இருக்கின்றது. அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து உள் சுவாசம், அப்புறம் நிச்சுவாசம் என்கின்ற வெளி சுவாசம். இது வந்து ஆயுர்காலத்தை வந்து வரையறுக்கும். அது இடகலை பிங்களை மூலமாக தான் செயல்படும். அது உடம்புக்குள்ளே இந்த இடநாடியும் பிங்கள நாடியும் மறைந்து இருக்கின்றது. அப்போது என்ன செய்யும்? இந்த இடநாடியும் பிங்கள நாடியும் வந்து சமம் ஆகும்போது அப்போது மழை போல அமுதம் வந்து பொழியும். அந்த பொழியும் போது உடம்புக்குள் வந்து லேசாக ஒரு அதிர்வு உண்டாகும். அப்ப அதிர்வு உண்டாகும் போது அந்த அதிர்வு எல்லாம் ஒன்று திரண்டு என்ன ஆகும்? அந்த உச்சிக்கு மேல 12 அங்குலத்துக்கு அந்த துவாதசாந்த பெருவெளிக்கு போகும். அந்த இடத்துல நீங்க மனசை வச்சு தியானித்தால் இறைவன் அங்கே வெளிப்படுவான். ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய இடம் அதுதான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்கிறோம். அடுத்து வந்து 19வது பாட்டு. உந்தே கமலத்து உதித்தெழும் சோதியை அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார். அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்த பின் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. உந்தி கமலத்தில், உந்தி கமலம் என்பது நம்முடைய நாபியை அல்லது தொப்புளை வந்து குறிக்கும். அது மணிப்பூரக சக்கரத்தை வந்து குறிக்கும். அங்கே உதித்து எழும் ஜோதியை, என்ன நம்ம இந்த குண்டலினி சக்தி இருக்கே, அது ஒரு பாம்பு போல இருக்கின்றது. அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அதை தாண்டி இங்க மணிப்பூரகத்துக்கு வருது இல்லையா? அந்த மணிப்பூரகத்தில் அந்த குண்டலினி சக்தி வந்தால்தான் அப்ப என்ன செய்யும்? அது ஜோதியாக மாறும். அது ஜோதியாக மாறுவதற்கு ஒரு மந்திரம் இருக்கின்றது. அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிகிறார். அந்த மந்திரத்தை, அந்த சக்தியை தலைப்படக்கூடிய அந்த மந்திரத்தை யாரும் அறியவில்லை. அது அறிவதற்கு அரியது. அந்திக்கும் மந்திரம் ஆறும் அறிந்தபின், அதனை சாதனை செய்யக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் அறிந்தால்
தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. தந்தைக்கு முன்னாடி மகன் பிறத்தலாகிய அந்த புதுமை வந்து காணப்படும் என்று சொல்கிறார்கள். எனவே உதித்து எழும் ஜோதி, ஜோதி என்பதனால அது வந்து குண்டலினி சக்தியை குறிக்கின்றது. அந்த குண்டலினி சக்தி வந்து எங்க தூங்கி இருக்கு? மூலாதாரத்தில் வந்து ஒரு பாம்பு போல 3½ சுற்று சுற்றி கொண்டு அதன் வாளை தன்னுடைய தலையால் கடித்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றது. எனவே குண்டலினி தூங்கக்கூடிய இடம் வந்து அந்த மூலாதாரம். அதை நீங்க பிராணாயாமத்துல நீங்க முழுக்கிறப்ப என்ன செய்யுது? அது சுவாதிஷ்டானத்துக்கு வருது. சுவாதிஷ்டானத்துல நீங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து காம இச்சை அதிகமாக உண்டாகும். எனவே அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும்? அதை வந்து மணிப்புலகத்துக்கு கொண்டு வரணும். அப்ப குண்டலினி சக்தி வெளிப்படக்கூடிய முதல் ஆதாரம் வந்து அந்த மணிப்புலக தான். அந்த மணிப்புலகல் தான் குண்டலினி என்ன செய்யும்? அது ஒளியாகும். அங்க அந்தித்தல், அந்திக்கும் சந்திப்பது. மந்திரம் என்பது என்ன? இந்த மந்திரம் வந்து அஜபா மந்திரம் என்று சொல்லணும். அதை வந்து சோன்னு மூச்சு இருக்கிறது, ஹம்முன்னு வந்து விடுது. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். அதை வந்து கடயோகிகள் வந்து அந்த சோகம் மந்திரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. சிவயோகிகள் வந்து சிவோ ஹம், சிவோ ஹம். இந்த மணிப்புலகத்தில் ஆரம்பிச்சு சிவோ ஹம், சிவோ ஹம் என்று அந்த மந்திரம் எங்க மணிப்புலகத்திலையும் இங்க சகஸ்ராரத்திலும் 2 இடத்துலையும் அது சந்திக்கும். அந்த அஜபா மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? அதை வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், அந்திக்கு மந்திரம் 6 அறிந்த பின் தந்தைக்கு முன்னே வந்து மகன் பிறந்தானே. மகன் ஆகிய அந்த கணபதி எங்க இருக்கிறாரு? அங்க வந்து ஒரு மூலாதாரத்துல வந்து இருக்கிறார். மூலாதாரத்துக்கு அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்துல வந்து பிரம்மன் இருக்கிறார். அதுக்கப்புறம் மணிப்புலகத்துல யார் இருக்காரு அப்படின்னா, மணிப்புலகத்துல விஷ்ணு இருக்காரு. விஷ்ணுவுக்கு வந்து பிரம்மன் வந்து மகன். அதுக்கப்புறம் இங்க அநாகதம், இங்க யார் இருக்காரு? இங்க ருத்ரன். ருத்ரனுக்கு வந்து இந்த விஷ்ணு வந்து மகன். அதுக்கப்புறம் இங்க யாரு? இங்க விசுத்தில வந்து மகேஸ்வரன் இருக்காரு. மகேஸ்வரனுக்கு வந்து ருத்ரன் வந்து மகன். அப்புறம் இங்க யார் இருக்காரு? இங்க வந்து சதாசிவனும் மனோன்மணி இருக்காங்க. இந்த சதாசிவன் மனோன்மணிக்கு தான் யாரு? இந்த மகேஸ்வரனும் மகன்னு. அப்படி கீழே உள்ள எல்லாருமே உங்களுக்கு மகனாக மாறும். எனவே தந்தைக்கு முன்னே மேலே உள்ள ஆதாரங்களில் உள்ள தெய்வங்களுக்கு, கடவுளுக்கு கீழே உள்ள ஆதாரங்களில் உள்ள அந்த தெய்வங்கள் வந்து மகன் முறையாக வேண்டும். அதுக்கு தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே என்ற ஒரு சிலடையை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிராணாயாமத்தை வந்து நீங்க சும்மா செய்யக்கூடாது. நீங்க வந்து அஜபா மந்திரத்தோட சோகம்னு சொல்லியோ அல்லது சிவோகம் என்று சொல்லியோ அல்லது ஹம் சம் என்று சொல்லியோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன செய்யும்? அது படிப்படியா ஏறி இந்த சந்திர மண்டலத்தை அடைந்து அது என்ன செய்யும்? சந்திர மண்டலத்தை தாண்டிட்டா உங்களுக்கு மந்திரம் வந்து தேவைப்படாது. அங்க உங்களுக்கு அனுபவமாக காட்சிப்படும். இதுதான் வந்து உண்மையான சந்திர யோகம். இது ஒவ்வொரு சக்கரமா ஒவ்வொரு தெய்வமா நீங்க வந்து தாண்டிக்கிட்டே வரணும் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மூலக்கணல், மூலாதாரத்து மூண்டலு கணலை அதை எப்படி படிப்படியாக மேலே கொண்டு வருவது, அதனால் விளையக்கூடிய அனுபவத்தை சொல்லுவது இந்த பாடல். உந்தி கமலமாகி அந்த தொப்புள் இருக்கின்றது. அந்த தொப்புளிலிருந்து உதித்து அங்கதான் இந்த குண்டலினி சக்தி உதிக்கின்றது. அது மேல் நோக்கி எழுகின்றது. அந்த மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, இடபங்களையின் எழுத்தறிவித்து, அங்க இடைக்கு வந்து ஆ ஓ 2 சேர்த்து ஓம்னு வரும். ஆ ஓ இம் என்கின்ற 3 மந்திரங்கள். இடப்பு நாடிக்கு வந்து ஆவும், வல நாடிக்கு வந்து ஊவும், நடுவுள்ள மைய நாடிக்கு இம் என்கின்ற மந்திரமும் இருக்கின்றது. எனவே அந்த மந்திரத்தை யாரும் அறிய மாட்டார்கள். 3 சேர்த்து அது வந்து ஓம்னு மாறும். அது அறிஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க? அதற்கு தகப்பனுக்கு முன்னே வந்து மகன் பிறந்தான். ஒவ்வொரு ஆதாரத்திலும் உள்ள ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு மேல உள்ள தெய்வம் வந்து அவர்களுக்கு தந்தையாகவும் கீழே உள்ளது மகனாகவும் இருக்கின்றது. பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கியா சக்கரத்தில் உள்ள அந்த மனோன்மணி சதாசிவம் அவர்கள் தான் தாய் தந்தையர்கள். பாக்கி எல்லாமே அவர்களுக்கு குழந்தைகள் என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள்.
அடுத்து 20வது பாட்டு. ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லிரேல் வேதியன் அங்கே வெளிப்படும் தானே. ஆதினா அது மூலம், அந்தம்னா அது முடிவு. எனவே அந்த மூலத்தையும் முடிவையும் நாம் அறிவதன் அந்த பயன் என்ன என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அப்போ ஊதியம் ஏதும் அறியா உரைப்பினும், இவங்க எந்த ஊதியத்தையும் எதிர்பார்க்கல. அந்த குருநாதர் எந்த ஊதியத்தையும் எந்த காணிக்கையும் எதையும் அவரை எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஆன்மா பரிபாகம் வந்து விட்டது, மல பரிபாகம் சத்தினிபாதம் வந்து விட்டது, இருவினை ஒப்பு வந்து விட்டது. அந்த பரிபாகமுற்ற அந்த சகல ஆன்மாக்கிடத்தில் அந்த வைத்த கருணையினால் குருநாதர் எதுக்காக உனக்கு உபதேசம் பண்றாருன்னா, ஓ மேல உள்ள அந்த கருணையினால இந்த ஆன்மா உய்ய வேண்டும் என்ற கருணையினால இந்த பேருண்மையை அவர் மிக எளிதாக உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு. பீஜமாவோ நிற்பீஜமாவோ சொல்றாரு. அஜபா மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய கருணை தான். ஏன்னா சிவன் கருணைமயமானவர் இல்லையா? எனவே அவர்கள் அதன் பயனை சொல்லிட்டாரு. அந்த மந்திரத்தோட பயன் எவ்வளவுன்னுட்டு அந்த சீடனுக்கு தெரியல. என்ன இல்லை, சிவாய நாம தானே சொல்லி கொடுத்தாரு, நமச்சிவாய தானே சொல்லி கொடுத்தாரு, அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அவன் அறியாம ஒரு ஊமர்கள் போல, ஒரு ஊமையை போல, ஒரு மூடனை போல அவன் இருக்கின்றார்கள். குரு சொல்லிட்டாரு, சொல்லியும் தெரியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊமைகளாக இருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்யணும்? அப்போ இந்த யோகத்தை எங்க தொடங்கணும் அப்படின்னா ஆதியில தொடங்கணும். ஆதி என்பது எது? ஆதியும் அந்தமும். ஆதி மூலாதாரம். 6 ஆதாரங்களுக்கு முதலாக இருப்பது இந்த மூலாதாரம். அதான் ஆதி. ஆதியாகிய மூலாதாரம் தொடங்கி அந்தம் எது? இந்த ஆதாரத்துக்கு அந்தமாக முடிவாக இருக்கின்றது இந்த ஆக்யா சக்கரம். இதுக்கு மேல போனா அது நிராதாரம். எனவே ஆதாரத்துக்கு அதான் ஆக்யா சக்கரம் தான் நமக்கு அந்தமாக இருக்கின்றது. எனவே இந்த மூலாதாரத்து மூன்றலுக்கணலை காலால் எழுப்பி, இந்த மூச்சு காற்றால் எழுப்பி எழுப்பி நீங்க என்ன செய்யணும்? இந்த ஆக்யா சக்கரம் வரைக்கும் கொண்டுட்டு வரணும். அப்ப மூடக்கணலை எப்படி அடக்குவது, எப்படி ஆள்வது, எப்படி உயர்த்துவது என்கின்ற வல்லமை அந்த குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தின் மூலம் கிடைக்கும். அப்ப நீ என்ன செய்யலாம்? அதே ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லரே. ஆதியாகிய இந்த மூலாதாரம், அந்தியாகிய இந்த ஆக்யா சக்கரம், இந்த இரண்டிற்கும் நடுவுல நீங்க இந்த மூலக்கணலை எழுப்ப நடந்தால் வேதியன் அங்கே வெளிப்படும் தானே. சிவபெருமானுக்கு வேதியன் என்று பெயர்ட. அப்பர் பெருமான் பாடுவார், வேதியா வேத கீதா விண்ணோர்கள் ஏத்துதற்கு பாதியோர் பண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் வைத்தாய். அப்புறம் வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னமே என்பதும். இப்ப மறையுமாய் மறையின் ஈருமாய் என் மனத்திடை மன்னிய மண்ணே என்று பெருமான் தான் மறையாக அந்த வேதமாக இருக்கின்றான். அந்த வேதத்தை வெளிப்பட்டு அருளினாக இருக்கின்றான். அந்த வேதத்தின் பொருளாகவும் இருக்கின்றான். அந்த வேதத்தை பாடிக்கொண்டும் இசைத்து கொண்டும் அந்த பெருமான் தான் இருக்கின்றான். அப்பேற்பட்ட வேதியன் என்ன செய்வான்? இங்கே வெளிப்படுவான். உங்களுக்கு ஆதியில் ஆரம்பிச்சு ஆக்யா சக்கரத்துல சொல்லுவான். எனவே இங்க மூலாதாரத்தை தொடங்கி சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய செய்கின்ற அந்த 6 ஆதாரங்கள், அந்த 6 ஆதாரங்களுக்கு கடந்த இந்த நிராதாரமாகிய சகஸ்டாரத்துக்கு அங்க போவோம். அதை தாண்டினா அது என்ன செய்யும்? துவாதசாந்த பெருவழி என்று அங்க போவோம். அங்க போறப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரம் அது பரணத்தோடு சேர்த்து சொல்லியிருப்பாரு, பீஜத்தோடு சேர்த்து சொல்லியிருப்பாரு, நிர்பீஜமாகவும் சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லி கொடுத்தாலும் அந்த மந்திரம் தான் உங்க உயிருக்கு துணை. எனவே அந்த திருவைந்தலத்தை நீங்கள் என்ன செய்யும்? இந்த துவாதசாந்த பெருவழியில வச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அப்புறம் கோடி சூரிய பிரகாசத்தோடும் அது கோடி சந்திர குளிர்ச்சியோடும், பிரகாசம் கோடி சூரியனாக இருக்கும், அது குளிர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கோடி சந்திரனாக இருக்கும். அப்படிப்பட்ட சிவம் காட்சி கொடுக்கும். வேதம், வேதம் என்பது வேதித்தலை குறிக்கும். அது ஞானத்தை கொடுப்பது. உங்களை ஞான சொரூபியாக
மாற்றுவது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள் இந்த 20வது பாட்டுல. எனவே நீங்க வந்து நூல்களை வந்து தானா படிக்கிறீங்க. ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தும் நீங்க வந்து படிக்கிறீங்க. அதை படிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த பயன் வந்து உங்களுக்கு உணர்வுக்கு வர மாட்டேங்குது. மனசுக்கு போகுது, கருத்துக்கு போகுது, உணர்வுக்கு அனுபவத்துக்கு போல. அந்த மாதிரி அதனால நீங்க அப்ப படிச்சும் படிக்காதவங்க தான், அறிந்தும் அறியாதவர்கள் தான். எனவே இந்த ஆன்ம அறிவே வந்து பாதி அறியும் பாதி அறியாது, சதசித்தாக சிதசித்தாக இருக்கிறது இல்லையா. எனவே நூல்களை படிக்கிறீர்கள், ஆனால் பயனை வந்து உணர மாட்டீர்கள். பிறர் சொல்கிறார்கள், ஆசிரியர் சொல்கிறார்கள், அது சொன்னாலும் நீங்க வந்து உணராத ஊமர்களாக இருக்கின்றார்கள். அப்ப நீ என்ன சொல்லு, நான் சொல்லி கொடுத்த இந்த முறையில நீ என்ன பண்ணு, குண்டலினி சக்தியை வந்து அந்த மூலாதாரம் அந்த மணிப்புரகத்துல தான் அது சந்திக்கின்றது. சந்தி கொடுத்து என்ன பண்ணும், அது படிப்படியாக வந்து இங்க அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், இங்க சந்திர மண்டலம், இந்த சந்திர மண்டலத்துல விடாது பொருந்தி நிற்குன்னா அப்ப என்ன செய்யும், இதை தாண்டி பெருமான் வந்து இங்க நிராதாரத்திலும் துவாதசாந்த பெருவழியும் அவன் வந்து வேதியனாக வந்து வெளிப்படுவான். அடியில உள்ளது வந்து நம்ம வந்து சோடச கலைன்னு படிச்சிருக்கோம், துவாதச கலைன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அந்த கலை பத்தி படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து மேதா கலை தான் தோன்றும், அது கடைசியில உண்மனா கலையில போய் சந்திக்கும். அந்த மாதிரி சந்தித்தால் உங்களுக்கு வந்து பெருமான் வந்து வெளிப்படுவான். எனவே இதுல வந்து அஜபா யோகமும் அந்த சந்திர மண்டலத்துக்கு நீங்கள் சென்று குருநாதர் சொன்ன அந்த அனுபவத்தை பெற வேண்டும். இதுதான் சந்திர யோகம் என்ற கருத்தை 20வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 21வது பாட்டு. பாம்பு மதியை திணலுறும் அப்பாம்பு தீங்கு கதிரையும் சேர திணலுறும் பாம்பும் மதியும் பகை தீர்த்துடன் கொலி நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. பாம்புங்கிறது எதை குறிக்கும், அந்த குண்டலினி சக்தி குறிக்கும். அந்த குண்டலினி சக்தி தான் மூலாதாரத்துல வந்து பாம்பு போல 3 சுற்று சுற்றி கொண்டு தன்னுடைய வாளை தானே கடித்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கும். பாம்பு, அந்த குண்டலினி ஆகிய பாம்பு திணலுறும், மதியை திணலுறும். மதி என்பது சந்திரனை குறிக்கும். அந்த சந்திர கலையை வந்து அது சாப்பிடும். அப்புறம் பாம்பு என்ன செய்யும், சந்திரனை சாப்பிட்டுட்டு தீங்கு கதிரையும் சேர திணறும். சந்திரத்தை தின்னு முடிச்சோடனே என்ன செய்யும், சூரிய கலை ஆகிய அதையும், அந்த வடநாடில போற சூரிய கலை, இடநாடி போட அந்த சந்திரக்கலை, அந்த இரண்டையும் இந்த குண்டலினி ஆகிய பாம்பு அந்த 2 வாயும் அது ஒருங்கே உட்கொண்டு அது சிறந்து எழும். அப்பாம்பு மதியையும் திங்கும் கதிரையும் திங்கும். அது சந்திரக்கலை சூரியக்கலை 2ஐயும் திங்கும். அது இடநாடி போட மூச்சு, வளநாடுல போட மூச்சு, 2 மூச்சையும் சாப்பிட்றது யாரு, அந்த குண்டலினி ஆகிய அந்த பாம்பு. ஏன்னா வந்து அது அந்த பாம்புக்கும் சந்திர சூரியர்களுக்கும் வந்து எதிர்ப்பு. ராகு கேது ஆகிய அந்த பாம்பு என்ன செய்யும், அது கிரகண காலத்துல வந்து சந்திரனை பிடிக்கும், சூரியனை பிடிக்கும் என்கின்ற புராண கதை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து அந்த அமிர்தம் கடைந்த போது அங்கே ஒரு அசுரன் என்ன பண்ணுவான், தேவர்கள் வரிசையில போய் உட்கார்ந்துக்குவான். பார்க்குறப்ப அதை சந்திரனும் சூரியனும் வந்து இவன் வந்து அசுரன் என்பதை அந்த மோகினியாகி விஷ்ணுவுக்கு வந்து காட்டி கொடுப்பார்கள். காட்டி கொடுத்து அந்த விஷ்ணு என்ன பண்ணுவார், அந்த கையில் உள்ள அந்த சத்துவம் என்ற அகப்பையால அது ஓங்கி ஒன்று போட்டோன்னா தலை ஒரு பகுதியாகவும் உடம்பு ஒரு பகுதியாகவும், தலைப்பகுதி வந்து ராகுவாகவும் உடல் பகுதி வந்து கேதுவாகவும் இருக்கும். அதன் காரணமாக இதுக்கு என்ன பண்ணுவான், சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் ஒரு கோபம் வந்துடுது. அதுல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருகிறது என்ற புராண வரலாற்றில் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து இதை யோக ரீதியாக சொல்லியிருக்கின்றார்கள். இதே அப்புறம் இப்போ பாம்புக்கும் அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன இருக்கு, பகை வந்து இருக்கின்றது. இந்த பகையை வந்து தீர்க்கணும். சிவபுரம பகை எப்படி தீர்க்குது அப்படின்னா, அந்த குண்டலினி ஆகிய அந்த பாம்பை என்ன செய்யறான், பெருமான் தன்னுடைய தலையாக சகசிராரத்தில் அந்த சந்திரனோடு சேர்த்து வைத்திருக்கின்றான். அப்போது இரண்டும் என்ன செய்ய பகை மாறி நிற்கின்றது, ஒன்றோடு ஒன்று நட்பாக இருக்கின்றது. அவற்றோடு பெருமான் வந்து என்ன செய்கின்றான், நெடுந்தகையாகிய பெருமான் அவற்றோடு நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ராகு கேது என்ற 2 பாம்புகளும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வந்து பகை. இங்கே குண்டலினி ஆகிய பாம்பு என்ன செய்யும்,
அது சந்திர நாடி வழியாக இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து உண்ணும். அப்புறம் என்ன செய்யும்? அது பத்தாது, பசி தீரல, அது என்ன பண்ணும்? அந்த கதிரோன் ஆகிய அந்த சூரிய கிரகணத்தில் அந்த சூரிய கதிர்களையும் தின்னும். அப்போது பாம்புக்கும் மதிக்கும், மதியாகிய சந்திரனுக்கும் பகையை நீக்கி, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா, ஒருத்தங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி ஒன்று கூட்டி என்ன செய்வான்? பெருமான் தன்னுடைய தலையில் வைத்து அவர்களுடைய பகையை வந்து தீர்க்கின்றான். எனவே மதிமண்டலம் என்பது இந்த சகஸ்ராரம். அந்த பாம்பு மதியை தின்பது என்றால் என்ன? இந்த குண்டலி சக்தி வந்து மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக எழுந்து இங்க சகஸ்ராரம் வரை எழுந்து அங்க போய் அது ஆடுவது, தலையில வந்து ஆடுவது. அதுக்காக பெருமான் வந்து தலையில வந்து அந்த பாம்பை வந்து அணிந்திருக்கின்றார். அந்த குண்டலி சக்தி வந்து இது வரைக்கும் வந்துடுச்சு என்கின்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லுகிறார். எனவே அந்த குண்டலி சக்தி சகஸ்ராரத்தை தாண்டி அதற்கு பிறகு எங்க செல்கின்றது அப்படின்னா துவாதசாந்த பெருவழிக்கு போயிடும். அந்த மாதிரி அந்த குண்டலினி ஆகிய பாம்பை வந்து ஆட்டக்கூடியவன் தான் அவன் சிவயோகி. ஒவ்வொரு ஆதாரமாக வந்து ஆட்டிக்கொண்டு வந்து இந்த சகஸ்ராரம் வரைக்கும் வந்து துவாதசாந்த பெருவழிக்கு கொண்டு செல்வது என்ற கருத்தை வந்து இந்த 21 பார்க்குறோம். அடுத்து 22வது பாட்டு. ஐயின்றது வீழ்வன வந்துயில் இன்றி பயின்ற சசிவில் பொழுதில் துயின்று நயந்தரு பூரணை உள்ளம் நடத்தின் வியந்தரு பூரணை மேவும் சசி. இது முழுக்க வந்து சரசாஸ்திரம் அல்லது மூச்சு சாஸ்திரம் அல்லது பிராணாயாமம். எனவே அந்த சரநிலை என்ற சரசாஸ்திரத்தில் இந்த சந்திரக்கலை இயங்கும் போது, மூச்சுக்காற்று வந்து அந்த இடநாடில் இயங்கும் போது நீ யோகி என்ன செய்யணும்? மூச்சு எங்க போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இடநாடைக்கு வந்துருச்சா அப்போனா அவன் என்ன பண்ணுவான்? தூங்க மாட்டான். தூங்காமல் விழித்திருந்து அவன் வந்து தியானம் செய்து கொண்டே இருப்பான். அப்புறம் என்ன செய்யும்? அந்த சந்திரக்கலை இயங்கும் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? உறங்காமல் தியானம் சமாதி அதை பழகி கொண்டே இருப்பான். இப்ப சந்திரக்கலை வந்து ஒரு கட்டத்துல வந்து மழை சூரிய கலையா வந்து வலப்பக்கம் வந்து மாறும். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த சூரிய கலை வரும்போது அவன் ஏதாவது வேலைகள் செய்வான், அல்லது அந்த வேலையில் தான் அவன் வந்து உறங்குவான். ஐயன்று வீழ்வல வந்துயில் இன்றி. அந்த சந்திர நாடியில் வந்து மூச்சு இயங்கும் போது அவன் என்ன செய்கின்றான்? அவன் துயில் இன்றி தூங்காமல் இருந்து பயின்ற சசிவில், சசியாகி அந்த சந்திரன் வந்து சூரிய கலைக்கு மாறும்போது துயின்று, அப்போது தூக்கம் செய்து நயந்தரு பூரணை உள்ளம் நடத்தினில், இந்த உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த 2 கலைகளையும் சேர இயங்கும் போது இப்ப என்ன செய்யுது? அது சுழுமுனை நாடி மைய நாடிக்கு வருது. அப்போ அவன் என்ன செய்வான்? அவன் இந்த சந்திர மண்டலம் வரைக்கும் விரிவடைந்து இங்க துவாதசாந்த பிரிவுல போய் சமாதியில் நிலைத்து விடுவான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்கின்றது. எனவே அந்த ஐன்றதுன்னா அயிலப்பட்டது. அப்புறம் யோகத்தில் வந்து 16 கலை அல்லது சோடச கலையாக சொல்லப்படுவது இந்த சந்திரக்கலை. எனவே அந்த சந்திரக்கலை என்ன செய்யணும்? இந்த சந்திரக்கலை இருக்கும் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். இந்த சந்திரக்கலை வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு சூரிய கலை இயங்கும் போது அவன் உலகத்திற்கு உண்டான அந்த தூக்கம் வேலை இதெல்லாம் செய்யணும். அது 2 பேரும் சேர்ந்தப்ப என்ன செய்யணும்? அந்த 16வது கலை வரும்போது அது பூரணையாகிய பௌர்ணமி வரும். அப்போது அது யோகத்துக்குரிய காலம், அது நமக்கு நன்மையை தரக்கூடியது. அதான் நயந்தரு பூரணை, நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி. இன்னைக்கு வந்து பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பூஜை செய்வதோ தியானம் செய்வதோ ஜபம் செய்வதோ இதை மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அங்க மனம் வந்து லயம் ஆகும். உங்களுக்கு எதிரியாக இருப்பதும் அந்த மனம்தான், நண்பனாக இருப்பதும் இந்த மனம்தான். அந்த எதிரியாக இருப்பது எப்போது? அந்த உலகத்தை நோக்கி உங்களை இழுத்தால் அது எதிரி, உங்களை சிவத்தை நோக்கி இழுத்தால் அது நண்பன். எனவே அதை நயந்தர பூரணை. எனவே இந்த பூரணை என்கின்ற அந்த பௌர்ணமி காலத்துல நீங்கள் அவசியம் என்ன செய்யணும்? இந்த யோகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த சந்திர யோகம் செய்வதற்குரிய அந்த கால முறை. இது பௌர்ணமி முக்கியமானது. அப்புறம் சதுர்தசி அஷ்டமி நவமி தினமும் செய்யலாம். அது செய்ய முடியாட்டி இந்த சிறப்பு காலத்திலாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து அந்த 22வது பாட்டுல வந்து சொல்கின்றார்கள்.
எனவே இந்த குண்டல் என்ன செய்யுது, அந்த சந்திரனை, இந்த சந்திரக்கலையை வந்து விழுங்கி விடுகின்றது. விழுங்கி விடுப்ப அந்த சந்திரக்கலையிலேயே அது குண்டலினி சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்யுது, அதை விடுதலை செய்கின்றது. அந்த மாதிரி அது விடுதலை செய்யும் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், துயிலை மறந்து, தூக்கத்தை மறந்து அந்த சந்திரக்கலையிலேயே நீங்க இருக்கணும். இந்த சந்திரக்கலை வந்து சூரியகலைக்கு மாறும்போது நீங்கள் உலகத்திற்கு உண்டான செயல்களை செய்யலாம் அல்லது தூங்கலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து மனசை எப்பயுமே இங்கதான் வைக்கணும். ஆங்கியா சக்கரத்திலேயோ சகசிரார சக்கரத்திலேயோ துவாதச மண்டலத்திலேயோ மனசை எப்பயும் இதுக்கு மேலேயே நீங்க வச்சிருக்கணும். இதுக்கு கீழே நீங்க வச்சிருக்கணும். இதுக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும், அது பூரண பிரகாசமாக, அது வந்து பௌர்ணமியாக இருக்கும். எனவே நீ மதிமண்டலத்துக்கு போகும்போது நீ என்ன பண்ணணும், தூங்கி விடக்கூடாது, மயங்கி விடக்கூடாது, விழிப்பா இருந்து செய்யணும். இப்ப என்ன செய்யணும், அப்புறம் அந்த கிரகணம் விட்டு விடுச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் குளிச்சுட்டு மற்ற வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நயந்தரு பூரணை உள்ளம் நடத்தினா நமக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த யோகம். எனவே இந்த பேரின்பத்தை தரக்கூடிய அந்த பரிபூரண பொருளாகிய பரசிவனிடத்திலேயே நீங்கள் மனத்தை வந்து ஒன்றை செய்ய வேண்டும். பரசிவம் எங்க இருக்கு, இங்க ஆங்கியா சக்கரம், இங்க சகசிரார சக்கரம், இந்த துவாதச அந்த பெருவெளி. அதுக்கு மேலே நீங்க மனசை எப்படி வச்சுக்கணும், மனசை மேல வைக்கிறப்ப அந்த கண்ணு வந்து இப்படி மேல் நோக்கி உங்களுக்கு இந்த நெற்றி நடுக்கு நீங்க வந்துடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 24வது பாட்டு. ஊழி பிரியாத இருக்கின்ற யோகிகள் நாளிகையாக நமனை அளப்பர்கள், ஊழி முதலாய் உயர்வார் உலகினில் தாளி சசிவன்னர் தாமே. ஊழி ஊழிதோர் ஊழி முற்றும் என்று நம்முடைய நொடித்தான் மலை பதிகத்துல வந்து ஒவ்வொரு ஊழியிலும் இந்த மாதிரி இது மாறாமல் இருக்கின்றது. இது போல ஊழிகள் பல சென்றாலும் பிரியாது இருக்கின்ற யோகிகள், இந்த உலகத்திலேயே விட்டு பிரியாமல் இந்த உடலிலேயே வாழ்கின்ற அந்த யோகிகள். ஏன்னா அங்க உடம்பை வந்து என்ன பண்ணாங்க, காய சித்தி பண்ணிவிட்டாங்க. ஊழிகள் பல சென்றாலும் இந்த உலகிலே அந்த உடலோடு வாழ்கின்ற இந்த காயத்தை உடம்பை சித்தம் செய்த அந்த யோகிகள், ஊழி பிரியாதிருக்கின்ற யோகிகள் நாளிகையாக நமனை அளப்பார்கள். நாம் யோகத்தில் இருக்கின்ற அந்த நாளிகை இருக்கு இல்லையா, எவ்வளோ நேரம் எத்தனை நாளிகை நீ யோகம் செய்தாய், அந்த நாளிகை தான் அதை வந்து வாங்குறப்ப என்ன செய்வாங்க, இந்த முளத்தை வச்சு அவங்க அளப்பாங்க. அதுபோல அவர்கள் வந்து அந்த நாளிகையே முளம் அளக்கும் கையாக கொண்டு யமனது ஆற்றலை அளப்பார்கள். யமன் வரானா, டேய் ஓடி போயிடு, யமனை வந்து வட்டி விட்டுவாங்க, கொஞ்ச நாள் சென்று வா அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அது போல இங்கே கூறப்படுகின்ற அந்த சந்திர யோகிகள் ஊழி முதலாய் உயர்வார்கள். அவர்கள் எப்படி போனாங்க, அவன் வந்து சிவனாவே மாறிடுவாங்க, சித்தமலம் எடுத்து சிவமாகி விடுவார்கள். ஊழி முதலாய், ஊழிக்கு முதல்வனாக நிற்கின்ற அந்த சிவனே ஆகி தாள அல்லார் இச்சசி வண்ணர் தானே. சசி என்பது அந்த சந்திரனை குறிக்கும். யார் இந்த சந்திர யோகத்தை செய்கிறாங்களோ அந்த சந்திர யோகிகள் வந்து ஊழிக்கு முதல்வனாக உள்ள அந்த சிவனாக மாறுவார்கள். அப்பேற்பட்ட உயர்நிலையை அடைவார்கள். அவர்கள் உலகத்திற்கு தாழ்ந்து வர மாட்டார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு வந்து சொல்லும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம், இது உலகத்திற்கு உண்டானது. ஆனா அந்த யோகிகளுக்கு உண்டான காலம் வந்து அது வேற என்று சொல்லும். எனவே அப்ப என்ன செய்வாங்க, இந்த சசிவண்ணர் ஆகிய இந்த பெருமான் தான் சசிவண்ணன். சசி என்ன, இந்த சந்திரனை வந்து தலையில அணிஞ்சிருக்காரு இல்லையா, அது போல இவர்கள் வந்து அந்த சிவரூபத்தை பெற்று விடுவார்கள். எனவே அந்த காயை சித்தி பண்ணக்கூடிய அவர்களை விட இந்த சந்திர யோகிகள் அவர்கள் மேம்பட்டு நிற்பார்கள். இதுதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே பாடுதம் கான் அம்மானை என்று நம்ம அம்மானையில வந்து பார்த்துக்கோம். பெருமான் தான் ஊழி முதல்வனாக இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து ஊழிக்கு தலைவனாக இருக்கின்றான். அந்த ஊழியை செய்பவன் தான் மறுபடியும் வந்து படைக்க முடியும். அடுத்து வந்து 9 நாளி. நாளி என்பது இந்த மரக்காப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லுவாங்க. 9 நாளி உடுப்பது 2. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன செய்வாரு,
கொஞ்சோண்டு தான் வயிறு கொள்ளாதான் சாப்பிட முடியும், உடுக்கிறதுக்கு 2 ட்ரெஸ் இருந்தா போதும் என்று ஒரு நமக்கு வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க? அது ஒரு யுகத்துல வந்து ஒரு பிரளயம் அல்லது ஊழி வந்து விடுகின்றது. வந்தவுடனே ஃபர்ஸ்ட் நிலநடுக்கம்ங்கிற பூகம்பம் வந்து விடுகின்றது. பூமியில நிறைய பேர் வந்து சாவுறாங்க. அப்புறம் வந்து சுனாமி என்கின்ற அந்த பேரலை வருகின்றது. அந்த பேரலை வந்து வெள்ளம் வந்து என்ன செய்யுது, பூமியே வந்து மூடி விடுகின்றது. அது பத்தாதுன்னு அந்த கடல்ல வந்து என்ன இருக்கின்றது, இந்த கடல் தீ என்கின்ற அந்த வடவு மகாக்கினி இருக்கு. அந்த வடவு மகாக்கினியும் அந்த நீரை வந்து வற்ற செய்கின்றது. அது பத்தாதுன்னு அப்ப அந்த வாயு ஊழி, அந்த காற்றும் வந்து எப்படி இருக்குது, பெருசா அடிக்கின்றது. இந்த மாதிரி 4 பூதங்களும் சேர்ந்து இந்த பூமி வந்து பாடாப்படுத்துது. அந்த பூமியில இருக்க எல்லா உயிர்களும் வந்து இறந்து போயிடுது. இறந்து போறப்ப அது மேல உள்ள தேவலோகத்தில் உள்ள தேவர்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகா, ஊழி வந்து இந்த பூமிக்கு வந்துருச்சு, பூமி ஊழிக்கு ஆட்பட்டு விட்டது அப்படின்னு பாக்குறப்ப அங்க வந்து ஒரு காகம் ஒண்ணு வந்து பறந்துகிட்டே இருக்கு. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, இத்தனை பேர் இருக்கிறப்ப இவன் ஒருத்தன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான், இது எப்படின்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு யார் அனுப்புறாங்கன்னா வசிஷ்டர் அனுப்புறாங்க. உடனே வசிஷ்டர் வந்து இங்க வாராரு. கீழே வந்துட்டு அந்த காக்கைகிட்ட போகிறாரு. நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. நான் வந்து காகபுஜண்டர் சொல்லி ஒரு சித்தன். பெருமான் வந்து எனக்கு வந்து என்ன செய்யிருக்காரு, எனக்கு காய சித்தி கொடுத்துருக்காரு. பல ஊழி காலமானாலும் நான் வந்து அழிய மாட்டேன். இது நீ எப்படி நீ சாதிச்ச அப்படின்னா, நான் எப்படி சாதிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமே, ஏன்னா நீங்க வந்து ஞான யோகி, நீங்க வந்து ஞானத்தின் மூலமாக நீங்க இந்த நிலையை அடைச்சிங்க. நான் யோகத்தின் மூலமாக இந்த காய சித்தி வந்து நான் பெற்றுக்கிட்டேன். இது வந்து என்ன இது நம்ம சந்திக்கிறது வந்து இது முதல் தடவை இல்லை, இது வந்து 27வது தடவை. இது வரைக்கும் 27 ஊழி வந்திருக்கு. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பண்ணீங்க, வந்து என்ன சந்திச்சுட்டு போறீங்க. அது உங்களுக்கு மறந்து போச்சு, எனக்கு வந்து மறக்கல. ஏன்னா நான் யோகத்தின் மூலமாக அடைஞ்சேன், நீங்கள் ஞானத்தின் மூலமாக அடைந்தேன் என்று சொல்வதாக அந்த காகபுஜண்ட சரித்திரம் வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. இப்ப இந்த நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து திருமணம் ஆணுச்சு இல்லையா, அந்த கல்லூர் திருமணம், அந்த இடத்துல வந்து காகபுஜண்டருக்கு வந்து ஒரு கோயில் இருக்கின்றது. எனவே அந்த காய சித்தரை விட அந்த சந்திர யோகிகள் மேற்பட்டு இருப்பார்கள் என்ற கருத்தை 24வது பாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து 25வது திருப்பாடல். தன்மதி பானு சரி பூமியே சென்று மண்மதி காலங்கள் மூன்றும் வழிகண்டு வெண்மதி தோன்றிய நாளில் விளைந்த பின் கண்மதி வீழ்வள விற்கணம் என்றே. வெண்மதி தோன்றிய நாளில் 3வது வரி வந்து எடுத்துங்க. மக்களுக்கு வந்து 3 உணர்வு இருக்கு. அக்னி உணர்வு இருக்கு, சூரிய உணர்வு இருக்கு, சந்திர உணர்வு இருக்கு. எனவே அந்த மக்களுடைய உணர்வு, அந்த சாதனுடைய உணர்வு என்ன, அவர்கள் தலையில், இதுதான் நம்ம தலைப்பு தான் அண்டம்னு சொல்லலையா, அவருடைய தலையில் உள்ள அந்த வெண்மதி தோன்றிய நாளில் அந்த சந்திர மண்டலம் வந்து உருப்பெற்று தோன்றிய பின், இந்த நாளில் விளைந்த பின் அவர்களது சந்திர கலை ஆகிய கலை அப்ப என்ன செய்யும், மூச்சு வந்து அந்த இடநாடியிலேயே இருக்கும். அப்போ உடம்பு மனசு எல்லாமே உனக்கு குளிர்ச்சியா இருக்கும். அந்த அது வழியா எனக்கு வந்து அப்ப சந்திரகலை இறங்கும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன செய்யும், அப்ப வளநாடியை சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப சூரியகலை தோன்றி கொஞ்சம் வெப்பத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி சூரியகலை சந்திரக்கலை ஆகிய வாயுக்கள் மாறி மாறி தோன்றி இந்த உடம்பின் வெப்பத்தை வந்து ஒரு சமச்சீராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த உலகத்துல என்ன இருக்கின்றது, அந்த உலகத்துல 3 காலங்கள் இருக்கின்றன. நம்ம வித்யா தத்துவம் 7ல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது கால தத்துவம்னா எங்க இருக்கு, அங்க வித்யா தத்துவமாகி அந்த அசுத்த மாயையில் தோன்றி பிரகிருதி மாயை வரைக்கும் இருக்கு. மேல உள்ள அந்த சிவ தத்துவத்துல வந்து என்ன இருக்குது, அங்க கால தத்துவமே கிடையாது. அதனாலதான் மார்க்கண்டேயர் வந்து என்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்காரு, என்னைக்கும் 16ஆ இருக்காரு. பெருமாள் என்ன செய்தார், அவர் வித்யா தத்துவத்தை தாண்டி அந்த சிவ தத்துவத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதை அறியாம அங்க யமன் வந்தான். அதனால பெருமான் வந்து அவனை காலால் உதைத்தார். எனவே இந்த உலகத்துலதான் நீ என்ன இருக்குது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கின்றன. அந்த 3 காலங்களிலும் பல நிகழ்ச்சிகள் நம்ம உடம்பிலும் உலகத்திலே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் முறையாக கண்டு விளங்கிய பின்பு என்ன செய்யும், அப்போது இவனுடைய ஆயுள் முடிந்து விட்டால் அந்த சக்தியானது சந்திர மண்டலத்திலிருந்து விடும்.
அப்போது இவன் என்ன செய்வான், சிவனடியை அடைந்து விடுவான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சந்திரன் உதிக்கும் அளவும் நீங்கள் என்ன தூக்கத்தை ஒழிக்க வேண்டும், உணவை சாப்பிடலாம். அப்பொழுது சந்திர சஞ்சரிக்கும் போது நீங்கள் தூக்கம் கொள்ளாதபடி சந்திரன் மறைந்த பிறகு இவன் வந்து சாப்பிட வேண்டும். சசி உதித்தல் என்றால் அது மதி மண்டலத்தில் அந்த பூரண பௌர்ணமியில் என இந்த ஆன்மா வந்து பூர்ணத்துவம் பெற வேண்டும். எனவே சசி உதித்தல் என்பது இந்த ஆன்மா வந்து பூர்ணத்துவம் முழுமை பேற்றை வந்து பெறுதல். பிறகு அந்த நிலையிலேயே இது இந்த பிராரப்த காலம் வரைக்கும் அது அழுந்து இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும். அப்போது மனவாதனை இதை தாக்காதவாறு சிவபெருமான் வந்து இதை பாதுகாப்பார் என்ற கருத்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 26வது திருப்பாட்டு. வளர்கின்ற ஆதித்தன் தன் கலையாரும் தளர்கின்ற சந்திரன் தன் கலையாரும் மலர்ந்தெடு 12 அங்குலம் ஓடி அலர்ந்து விழுந்தமை யாரறிவாரே. இப்போது மூச்சு உரம் இடநாடி வழியா விடுது, அது சந்திரக்கலை. வடநாடி வழியா வருது சூரிய கலை. இப்ப இதுல வந்து 6 அங்குலம், இதுல வந்து 6 அங்குலம், மொத்தம் 12 அங்குலம். அந்த 12 அங்குலம் என்ன செய்யுது, மூச்சு வந்து வெளியில போகுது. வெளில போனத அது 4 அங்குலம் வேணா போயிட்டு பாக்கி 8 அங்குலம் தான் வருது. நீ என்ன பண்ணும், அப்ப அந்த 4 அங்குலம் வீணாக போகாத மாதிரி சூரிய கலைகள் இந்த 12 அங்குலத்துல சூரிய கலைகள் 6 இருக்கும், சந்திர கலைகள் வந்து 6 இருக்கும். அந்த 6 என்ன செய்யணும், 6 12ஐயும் நீ திரும்ப உள்ள கொண்டு வர வேண்டும். அப்போ மூச்சு என்ன பண்ணணும், இந்த இருதய மண்டலம் வரைக்கும் நீ இழுக்கணும். இருதய மண்டலத்தை இழுத்து என்ன செய்யணும், மூச்சை வந்து மேலே இழுக்கிறப்ப இங்க சந்திர மண்டலம் வரைக்கும் வரணும் என்ற கருத்தை வந்து. எனவே இந்த மூச்சு வந்து இருதயத்துக்கு மேல 12 அங்குலம் சென்றால் இங்க சகசிராரம் வந்து வரும். அங்கு சென்று அந்த சந்திர மண்டலத்தில் பறவை நின்றால் அந்த மூச்சு வந்து உங்களுக்கு நஷ்டப்படாது. அந்த வாயு எப்படி சொல்லுது, அந்த வாயுவானது இடகலை வழியா போல சுழுமுனை வழியா போலதான் அது போகுது. இடகலை பிங்களை மாற்றி அது சுழுமுனை வழியாக செய்யும் போது என்ன செய்யும், அது இங்க இருதயத்துல ஆரம்பிச்சு இங்க சகசிராரம் வரைக்கும் போகும். அப்போது இந்த சந்திர மண்டலம் வந்து பூர்ணச்சந்திரனாக அது மலரும். அதுதான் அந்த வாயுவோட பயன். எனவே சந்திர கலையிலும் சூரிய கலையிலும் இருந்தால் என்ன செய்யும், இந்த உடம்பு வளர்ந்தும் தேய்ந்தும் அது வந்து என்ன செய்யும், குளிர்ச்சி அடைந்தும் வெப்பமாக மாறும். நீ என்ன பண்ண, இந்த சுழுமுனை நாடி வழியா உனக்கு போனா உனக்கு வெப்பமும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது, அது நடு நாளிகையாக இருக்கும். அந்த நிலையில நீ என்ன செய்யலாம், பலகாலம் நீ உயிரோடு இருக்கின்றாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 27வது திருப்பாடல். ஆமுயிர் தேய்மதினாலே எனல் விந்து ஓம்பொலி எங்கனும் போகாது யோகிக்கு காமுறவின்மையில் கட்டுண்ணும் மூலத்தில் ஓமதியுள் விட்டுரை உணர்வாளே. ஆம் உயிர் தேய்மதி நாளே எனல் விந்து. இந்த யோகிக்கு உணர்வு வந்து எதனால வருது, அந்த உயிர் மூலமா தான் அறிவும் உணர்வும் வருகின்றது. இந்த உயிர் மூலமாக உணர்வு பெறுகின்ற அந்த யோகிக்கு ஆம் உயிர் தேய்மதி நாளே. தேய்மதி அப்படின்னா தேய்பிறை சந்திரன், அது அந்த சந்திரக்கலை குறைகின்ற நாளே எனல் விந்து. அப்ப அது விந்து அந்த காலத்துல வந்து இழந்து விடுவான். எனவே நீ என்ன செய்யணும், அந்த சந்திரக்கலையை குறையாமல் என்ன செய்யணும், பூர்ண சந்திரனாக நீ வச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து விந்து வந்து இழப்பு ஏற்படாது. உனக்கு அந்த யோகம் வந்து கலையை குறையாத சமநிலை யோகமாக இருக்கும். அப்பேற்பட்ட யோகிக்கு எந்த காலத்திலும் வந்து விந்து இழப்பாகாது. அந்த ஆண் பெண் உறவிலும் அவன் விந்தை இழக்க மாட்டான். ஏன் என்றால்
அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த ஓங்கார உணர்வு. இந்த கடைசி வரைக்கும் வாங்க. மூலத்தில் ஓ மதியுள் விட்டு உரை உணர்வாளே. இந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த ஓங்கார உணர்வாகிய அந்த நுண்ணிய நாத மாத்திரையாய். நம்ம சொல்ல முடியா, இந்த நாதம் நம்ம உடம்புல ஒளியா இருக்கு. அது பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. அந்த வைகரி ரெண்டா பிரிச்சோம்னா ஸ்தூல வைகரி எல்லாருக்கும் கேட்கறது, சூக்கும வைகரி எனக்கு மட்டும் கேட்கறது. அந்த மாதிரி அது 5ஆ பிரியும். அதுதான் அந்த நாத மாத்திரை. அப்ப இது என்ன செய்யும்? அந்த ஓங்காரம் நுண்ணிய நாத மாத்திரையாய், நுண்ணிய நாதமாக இருப்பது அங்கு அது மூலாதாரத்துல இருக்கும். அந்த மூலாதாரத்தில் இந்த நுண்ணிய உணர்வு மாத்திரையை அவன் என்ன செய்வான்? இந்த சந்திர மண்டலத்தில் அவன் சேர்க்கின்றான். அந்த மாதிரி சேர்க்கும் போது அப்ப என்ன செய்வான்? அவன் உரை உணர்வுக்கு அப்பாற்பட்ட சிவனாக மாறிவிடுவான். அவன் காமனை எரித்து விடுவான். அந்த காமம் அவனை விட்டு நீங்கிவிடும். அதனால் என்ன செய்யும்? அந்த விந்து தனக்கு மூலமாகிய அந்த மூலாதாரத்திலும் சுவாதிஷ்டானத்திலும் கட்டுண்டு நிற்கும். அது உடலை விட்டு அது வெளியேறாது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். மறுபடியும் நான் சொல்றேன், அந்த உயிருக்கு தான் உணர்வு அல்லது அறிவு. அந்த உயிருக்கு உணர்வு அல்லது அறிவு பெறுகின்ற அந்த யோகிக்கு என்ன செய்யும்? இந்த சந்திரக்கலை குறைஞ்சாதான் விந்து நஷ்டமாகும். எனவே என்ன பண்ணுவான்? அந்த கலை குறையாதபடி அந்த சமநிலை யோகத்திலேயே இருப்பான். அவன் சமநிலையில் இருக்கிறப்ப அந்த ஆண் பெண் உறவிலும் அவனுக்கு விந்து இழப்பு ஆகாது. ஏன்னா அவன் மூலாதாரத்தில் இருந்த அந்த பரா என்கின்ற அந்த சூக்குமை வாக்கை அவன் நுண்ணிய நாத மாத்திரையாய் இங்க போனாலும் என்னதுதான் அந்த பரா வாக்கிலேயே நிற்கிறான். பச்சியந்தி, மத்தியமா, வைகரி அவன் பேச மாட்டான், மௌனமையா இருப்பான். எனவே அவன் உரை உணர்வுகளை கடந்து விடுவான். உரை உணர்வுகளை கடந்துட்டு அவனுக்கு காமத்தை ஜெயித்து விடுவான். சிவபெருமான் எப்படி காமனை எரித்தாரோ எனும் காமத்தை எரித்து விடுவான். அப்போது விந்து என்ன செய்யாது? அது தனக்கு மூலமாகிய அந்த மூலாதாரத்திலும் சுவாதிஷ்டானத்திலும் நிற்கும். அது வெளியே ஏறாது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இவன் சமநிலை யோகத்தை அடைகின்றான். அவனுக்கு சந்திர மண்டல உணர்வு குறைவுபடாது. சந்திர மண்டலத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்வான்? பெண்கள் மீது காமம் வராது. காமம் வராதனால அவனுக்கு விந்து நஷ்டப்படாது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 28வது திருப்பாடு. வேறுற செங்கதிர் மெய்க்கலை ஆரோடும் சூருற 4ம் தொடர்ந்துறவே நிற்கும். ஈரில் இனன்கலை ஈரைந்தொழு மதி தாருள் கலையை அகனுளவாவே. வேறுற செங்கதிர் மெய்க்கலை ஆரோடும். இந்த சூரிய கலை 12 இருக்கின்றது. துவாதச ஆதித்யர்கள் நம்ம பார்த்தோம். துவாதசம் என்பது 12 குறிக்கும். இந்த சூரிய கலை 12 ஆதித்யர்களும் இருக்காங்க. அந்த சூரிய கலை 12 வேறாக அதை மெய்க்கலை ஆரோடும். அந்த சொல்லப்பட்டக்கூடிய உண்மையான கலைகள் அந்த ஆரோடும் சூருற 4ம் தொடர்ந்து உறவே நிற்கும். அப்ப இந்த சுவாதிஷ்டானத்திலிருந்து என்ன செய்யுது? ஒரு கலை சுவாதிஷ்டானத்துக்கும் மூலாதாரத்துக்கும் போகுது. அது எதுனா அது அக்னி கலை. அந்த அக்னி கலை 4ன்னு சொல்லுவாங்க, 64 சொல்லுவாங்க. இதுங்க 4 சூருறவே 4ம் தொடர்ந்து உறவே நிற்கும். எனவே சூரிய கலை 12 வேறாக தோன்றிய கலைகள் 6. அப்புறம் சுவாதிஷ்டானத்திலிருந்து மூலாதாரத்துக்கு செல்லக்கூடிய அக்னி கலை 4. அது 2 அது தொடர்ந்து பொருந்தி நிற்கின்றது. அது பொருந்தினா என்ன செய்யும்? அது 10ஆக மாறும். ஈரில் இனன்கலை ஈரைந்தோடு மதி. ஈரைந்து 10. அந்த 6, 4, 10 இனன்னா சூரியனுக்கு ஒரு பெயர். அந்த 10ஆகின்ற அந்த சூரிய கலை இறைந்தோடு மதி. மதி என்பது சந்திரனை குறிக்கும். அந்த சந்திரனது மதித்து ஆருள் கலையில்
அந்த சந்திரக்கலைகள் அதில் 6, அதை 2 கூடுனா அப்ப மறுபடியும் சொல்றேன், சூரிய கலை வந்து 6. எனவே சூரிய கலை அதுல வந்து 12 இருக்கு. 12ல வந்து 6 தான் மேல போகுது. அப்புறம் அந்த அக்னி கலை 4 வந்து கீழே போகுது. சுவாதிஷ்டன்றது மூலாதாரத்துக்கு வந்து போகுது. அது 2 சேர்த்தா 10. அந்த 10ஓட என்ன செய்யுது, மதி கலை 6, அந்த சந்திரக்கலை ஆகிய அந்த 6 இப்போ கூட 16. அப்ப சோடச கலைகள். அந்த மாதிரி அந்த 6 கலையிலும் எப்ப இருக்கும், இது வந்து அகலுவாமை. அப்படின்னா வந்து அது அகலுதல்னா நீங்குதல். எல்லா கலையும் நீங்கிய காலம் வந்து அமாவாசை காலம். அது எல்லா கலைகளும் அட்டு ஒழுகின்ற அந்த அமாவாசை காலம். எனவே அமாவாசை பௌர்ணமி இந்த 2 காலத்திலையும் நீங்க இந்த சந்திர யோகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு சமநிலை யோகம் வரும். பௌர்ணமியாகி அந்த பூர்ணத்திலையும் பண்ணணும், அந்த ஒன்று மற்ற அந்த அமாவாசையில நீங்க வந்து பண்ணணும் என்ற கருத்தை வந்து அந்த 28வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வந்து 29. உணர்விந்து சோனி உரையினன் வீசும் புணர்விந்து வீசும் கதிரில் குறையில் உணர்வும் உடம்பும் ஓயொக்க நிற்கில் உணர்வும் உடம்பும் ஒரு கால் வீடாவே. உணர்வு உணர் விந்து சோனி. விந்து என்பதை விந்துவை குறிக்கும். சோனி என்பது அந்த சுதந்திரத்தை வந்து குறிக்கும். அந்த ஆணும் பெண்ணும் புணர்கின்ற அந்த புணர்ச்சி காலத்தில் என்ன செய்யும், அந்த சந்திரக்கலை குறைந்தால் சூரியக்கலை என்ன செய்யும், உடம்பை வந்து வெப்பமாக்கும். அந்த வெப்பமாக்கும்னா அப்ப என்ன செய்யும், அது வந்து அவன் விந்தை வந்து இழந்து விடுவான். அந்த பெண் வந்து அந்த செம்பாலாகிய சுருநிறத்தை இழந்து விடுவார்கள். அதனால என்ன செய்யும், அந்த ஆற்றல் வந்து குறையும். ஆகவே உணர்வும் உடம்பும் உவை ஒக்க நிற்கில். அதுபோல இந்த சூரிய கலையும் சந்திரக்கலையும் அவை ஒத்து நின்றால் அப்ப உணர்வும் உடம்பும் ஒரு கால் விடாவே. உணர்விற்கு முதல் வந்து அந்த வெண்பாலாகிய அந்த விந்து. உடம்பிற்கு முதல் வந்து அந்த செம்பாலாகிய சுரோனிதம். எனவே இந்த உடம்பு வந்து எங்கேருந்து கிடைக்கின்றது, தாயிட்டேருந்து தான் கிடைக்குது. இந்த தாய் வந்து அந்த சுரோனிதமாகிய அந்த கருமுட்டை, அந்த கருமுட்டையில போயிட்டு இந்த விந்து என்ன செய்யுது, போய் மோதிட்டு அது என்ன செய்யுது, உள்ள போனோம்னா தலை மட்டும்தான் போகும், உடம்புலாம் இருந்து போயிடும். அப்ப அந்த சுரோனிதமாகிய கருமுட்டை தான் நமக்கு வந்து உடம்பாக இருக்கின்றது. அதான் உடம்பிற்கு முதல் வந்து அந்த செம்பாலாகிய சுரோனிதம். அந்த உணர்வுக்கு உயிருணர்வுக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது அந்த வெண்பாலாகிய விந்து. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், உனக்கு 2மே வேணும், செம்பாலும் வேணும் வெண்பாலும் வேண்டும், சந்திரனும் வேண்டும் சூரியனும் வேண்டும், உயிரும் வேண்டும் உடம்பும் வேண்டும். அந்த மாதிரி 2ஐயும் நீ பேலன்ஸ் பண்ணி சமநிலை செய்து நீங்கள் செய்ய வேண்டும். எனவே உனக்கு மெய்யுணரில் விருப்பம் இருந்தால் நீ என்ன செய்ய, அது முடிந்த அளவு வந்து நீ புணர்ச்சியை வந்து தவிர்த்து விடு. ஆனா நீ வந்து இல்லடத்துல இருக்கிற அப்படின்னா அந்த புணர்ச்சி காலத்தில் என்ன செய்யணும், நினையை வந்து இங்க ஆக்யா சக்கரத்திலயோ சகசிரார சக்கரத்திலயோ வச்சுக்கிட்டு நீ செஞ்ச உனக்கு என்ன செய்யும், உனக்கு வந்து அந்த இன்பம் வந்து கிடைக்கும், உனக்கு விந்து இழப்பு வந்து ஏற்படாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து 30வது திருப்பாடல். விடாத மனம் பல மனத்தொடு மேவி நடாவு சிவசங்க நாதம் கொழுவி கடாவிடாய்புலன் கட்டுண்ணும் வீடு படாதன இன்பம் பருகாரமுதமே. விடாத இந்த மனசு என்ன பண்ணுது,
அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த விடாத மனம், அந்த ஓடுதலை விடாத மனம் பவனத்தோடு, பவனம் என்பது மூச்சு காற்றை வந்து குறிக்கும். அது நீ என்ன செய்யணும், மனசு வந்து ஓடுனுச்சுன்னா நீ வந்து மூச்சு காற்றை வந்து கவனிக்கணும். அதனால சில பிராணாயாமத்தால் பவனத்தோடு மேவி அந்த பிராணாயாமத்தால அதை ஒரு வழிபட்டு நடாவு சிவசங்க நாதம் கொழுவி அந்த மாதிரி நீ செஞ்சா உனக்கு என்ன செய்யும், பெருமான் வந்து உங்களுக்கு தசநாதங்களை கொடுப்பார். அந்த தசநாதங்களுக்கும் காரணம் வந்து அந்த சிவநாதம். அந்த சிவநாத ஒளியை வந்து உங்களுக்கு கேட்பிக்கும். அதனால்தான் சேரமான் பெருமாள் நாயனுக்கு அந்த சிலம்பொலி வந்து கேட்டது. இது மாணிக்கவாசன் வாத ஊரினில் வந்து இனிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று பாடிப்பார். பல பேருக்கு வந்து பெருமான் வந்து அந்த சிலம்பொலியை வந்து கேட்பிச்சிருக்காரு. நமக்கு வந்து சேரமான் பெருமாள் நாயனார் தான் தெரியுது. திருவாசத்தை ஊன்றி படித்தோம்னா பல இடங்கள் அவர் சிலம்பொலியை கேட்டதை வந்து சொல்லியிருப்பார்கள். அந்த சிவநாத ஒளியை வந்து கேட்கும். கடாவிடா ஐம்புலன் கட்டுண்ணும். இந்த 5 புலன்களும் எப்படி இருக்கு, இந்த ஆட்டுக்கடா மாதிரி இது கட்டுப்படாமல், அது ஆட்டுக்கடா ஏன்னா ஒன்று முட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மதம் பிடித்த அந்த கடா கடா என்பது என்ன செய்யும், அந்த யானையையும் குறிக்கும். 5 யானைகள் அடவியில் உள்ளன என்று சொல்வார்கள். அது மாதிரி ஐம்புல களிறு என்று பல இடத்துல வந்து பார்த்துருக்கோம். சாத்திரத்திலும் பார்த்துருக்கோம், தோத்திரத்திலும் பார்த்துருக்கோம். எனவே மதம் நீங்காத அந்த 5 பொருள்களாகிய அந்த யானைகளும் கட்டுண்ணும். மூச்சு காற்றால் உரிய இடத்துல அது கட்டப்படும். படாதன இன்பம் பருகார் அமுதமே. அப்ப என்ன பண்ணுவான், அவன் மனசு இங்க சந்திர மண்டலத்துக்கு போயிடும். சந்திர மண்டலம் வந்து என்ன செய்யும், அமிர்தம் வந்து சுரக்கும். அந்த அமிர்தத்தை அவன் பருகி கொண்டே இருப்பான். படாதன இன்பம், அப்போது அவனுக்கு விளையாத பேரின்பமாய் வந்து நிற்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து வந்து 31. அமுத புனல் வரும் ஆற்றம் கரைமேல் குமிழிக்க தற்சுடர் 5ஐயும் கூட்டி சமய தண்டோட்டி தரிக்க வல்லார்க்கு நமன் இல்லை நற்காலை நாள் இல்லை தானே. அமுத புனல் வரும். இந்த அமுதம் வந்து எங்க சுரக்குது, தலையில சுரக்குது. தலையில வந்து அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அங்கதான் ஆன்மா இருக்கு. இது எங்கன்னா சந்திர மண்டலத்தில் இருக்கின்றது. எனவே அமுத புனல் வரும் ஆற்றங்கரை மேல். ஒரு ஆறுனா 2 கரை இருக்கும். அந்த 2 கரை, ஒரு கரை வந்து அந்த சந்திரகலை என்கின்ற அந்த சந்திர நாடி இடநாடி, இன்னொரு கரை வந்து சூரிய கலை என்கின்ற பிங்கள நாடி அல்லது வடநாடி. இதே சந்திர மண்டலத்தில் ஊறுகின்ற அந்த அமுதம் அது எங்க செய்யுது, இந்த புருவ நடுவில் தான் இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு. இது அது அமுதம் பாய்கின்ற அந்த ஆறாகிய, ஆறுனா வழி, அந்த வழியாகிய புருவ நடுவின், அந்த புருவ நடுவின் எல்லையை கடந்து அது வலிந்து கொண்டே இருக்கும், சொட்டி கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த புருவ நடுவில் நின்று அது என்ன செய்யும், அது 5 ஒளிகள் தற்சுடர் 5ஐயும் கூட்டி, அங்க ஒளி வந்து 5ஆக இருக்கும். அந்த ஒளிகள் 5ஐயும் கூட்டி அதை ஒன்றுபடுத்தி சமய தண்டோ ஓட்டி, அந்த சமயத்திற்கு ஏற்படையான அந்த தண்டின் முனையில், தண்டின் முனையில்னா அந்த முதுகுத்தண்டின் முனையில் அல்லது சுருமணி நாடியில் அவைகளை என்ன செய்யணும், அந்த 5ஐயும் ஓங்கி எரிய செய்து அதை தரிக்க வல்லார்க்கு, அதை வந்து சூட வல்லார்க்கு, அதை தாங்க வல்லார்க்கு, அதை சுமக்க வல்லார்க்கு என்ன நமன் இல்லை, அவர்களுக்கு யமன் வருவது கிடையாது. அவர்களுக்கு நற்காலை நாளில்லை தானே, அவங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்கின்ற காலமே கிடையாது. ஏன்னா அவன் காலத்தை கடந்து சென்று விட்டான். மார்க்கண்டேயன் போல அவன் காலை வந்து கடந்து சென்று விட்டான் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்திர மண்டலத்தில் அமுதம் மூடுகின்றது. அதுக்கு வந்து கரையாக வந்து இந்த நாடிகள் வந்து இருக்கின்றன. அது எங்க இருக்கு, இந்த புருவ நடு என்கிற அந்த எல்லைக்கு வருகின்றது. அங்க வந்து அது வலியும் போது அங்கு 5 ஒளிகள் வந்து எரியும். அந்த 5 ஒளிகளை ஒன்றுபடுத்தி இந்த தண்டின் முனையிலே, இந்த முதுகுத்தண்டின் முனையாகிய இந்த சகசிராரத்திலே நீங்கள் ஓங்கி எரிய செய்து அவற்றை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால், தரித்து கொண்டிருந்தால், சிவபெருமான் எப்படி அந்த சந்தனையை தரித்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல இந்த ஒளியை நீங்கள் தரித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வந்து நமன் வரமாட்டான்.
உங்களுக்கு நல்ல காலம் கெட்ட காலம் என்ற காலமும் வந்து உங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தண்டு என்பது அந்த சுழுமுனையின் முடியை வந்து குறிக்கும். வந்து என்ன செய்யும்? அப்ப அந்த 5 ஒளி என்ன? 5 ஒளி என்பது அந்த விந்து, அர்த்த சந்திரன் என்கின்ற பாதி சந்திரன், நிரோதினி, நாதம், நாதாந்தம். மறுபடியும் சொல்றேன், அந்த ஒளிகள் 5: விந்து, அர்த்த சந்திரன், நிரோதினி, நாதம், நாதாந்தம் என்ற 5ஐயும் இங்க கூட்டி நீங்க இங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும்? இது வந்து பிரசாத கலையாக மாறிவிடும் என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 2 பாட்டு இருக்கு, அதை சொல்லி இந்த வகுப்பை வந்து நிறைவு செஞ்சிடலாம். உன்னீர் அமுதம் ஊறும் ஊரலை திறந்து தென்னீர் இணையடி தாமரை கேசல தென்னீர் சமாதி அமர்ந்து தீராநலம் கண்ணாட்டோடே சென்று கால்வழி மாறுமே. உன்னீர் அமுதம், உண்ணத்தகுந்த நல்ல நீராகிய அந்த அமுதம், அந்த அமுதம் நிறைந்துள்ள ஊற்று எங்க இருக்கு? தலையின் மத்திய பகுதியில், கபால மத்தியில இருக்கின்றது. அந்த ஊற்றின் அதை ஊரலை திறந்து, ஊரலாகி அந்த மடையை திறந்து, அந்த திறந்தா என்ன செய்யும்? அந்த தண்ணீர் பெருகி வர்ற மாதிரி அந்த அமுதம் பெருகி வர உண்ணீர், அதனை நீங்கள் உண்ணுங்கள். அதனை உண்டதன் பயனாக நீங்க என்ன செய்யலாம்? அதுகள் இந்த உலகத்திலே நெடுங்காலம் வாழலாம். நெடுங்காலம் வாழ்ந்து என்ன பயன்? நீங்க வந்து அந்த நெடுங்காலத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்? அங்க சமாதி அல்லது நிட்டை கூடணும். நிட்டை கூடி அது ஞான சமாதியாக இருக்கும். ஞான சமாதியாக இருந்து என்ன செய்யணும்? பெருமானுடைய அந்த திருவடிகளாகிய தாமரை கீழ் சென்று நீங்கள் இருப்பதற்கு நினைக்க வேண்டும். உலகத்தில் இருப்பதை நினைக்கக்கூடாது. நீங்கள் நெடுங்காலம் வாழும்போது பெருமானுடைய திருவடியாகிய தாமரை கீழே சென்று இருக்க நீங்க நினையுங்கள். அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? அழியாத இன்பம் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதற்கு அடிப்படை வந்து யோகம். யோகத்துக்கு அடிப்படை வந்து மூச்சு. அப்ப என்ன செய்யும்? அந்த மூச்சு காட்டினை என்ன செய்யணும்? இப்ப நீங்க மூக்கு வழியா இழுத்து மூக்கு வழியா விடுறீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யுங்க? இது கண்ணு வழியா, இது மூக்காகிய வழிகளை மாற்றி கண் வழியாக, கண்ணால் தோடே சென்று கால் வழி மாறுமே. மூச்சு எப்பயுமே இப்படிதான் இருக்கும். ஆனா உடம்புல வந்து 9 துவாரங்கள்ல 7 துவாரம் வந்து இங்கதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? மூக்கால மூச்சு இழுக்கலாம், கண்ணால மூச்சு இழுக்கலாம், காதால மூச்சு இழுக்கலாம், வாயால மூச்சு இழுக்கலாம். அது மாதிரி அந்த 7 வழியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம். இப்ப நீங்க கண் வழியாக நீங்கள் மூச்சு செஞ்சீங்கன்னா, இப்ப கண்ணுக்கு நேரா என்ன இருக்கும்? பின்னாடி வந்து இந்த ஆப்டிக் நர்வ் இருக்கும். ஆப்டிக் நர்வ் வந்து ஆப்டிக் கயாஸ்மான்னு மாறும். அந்த ஆப்டிக் கயாஸ்மாவுக்கு பக்கத்துல தான் அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு. அங்க வந்து நீங்க அமுதம் சுரக்கும். மூச்சு வந்து இப்படிதான் போகுது. ஆனா நீங்க பாவனை பண்றப்ப என்னங்க? இது வழியா மூச்சு இழுத்து இது வழியா ஒரு முறை பாவனை பண்ணீங்கன்னா அந்த அமுதம் சுரக்கும். அந்த அமுத ஊற்றின் மடையை நீங்கள் திறப்பீர்கள். அந்த அமுதத்தை உண்ணுங்கள். உண்டால் நெடுங்காலம் வாழலாம். நெடுங்காலம் வாழும்போது நீங்கள் சமாதி செய்ய வேண்டும். சமாதி செய்தால் நீங்கள் வந்து பெருமானுடைய திருவடி தாமரைக்கில் வந்து இருப்பீர்கள். உங்களுக்கு அழியா இன்பம் கிட்டும். அதற்காக நீங்க மூச்சுக்காற்றை வந்து இந்த கண் வழியாக இழுத்து கண் வழியாக விடுங்கள் என்ற கருத்தை வந்து சொல்றாரு. அடுத்த நிறைவு பாடல். மாறும் மதியும் ஆதித்தனும் மாறின்றி தாறுபடாமல் தண்டோடி தலைப்படில் ஊறுபடாதுடல் வேண்டும் வாயமும் பாறுபடா இன்பம் பார்மிசை பொங்குமே. மாறும் மதியமும், இந்த மதியாகிய சந்திரன் வந்து இடநாடி வழியாக போகணும். ஆதித்தன் வந்து வழிநாடி வழியாக போக வேண்டும். இதுதான் அதனுடைய இயல்பு. இடநாடி வழியாக சந்திரக்கலை, வளநாடி வழியாக சூரியக்கலை. அந்த இயல்பு நின்று மாறுகின்ற அந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நீங்க என்ன பண்ணும்? அந்த யோகத்துக்குரிய முறையில வந்து நீங்கள் மாறுபடாமலும் குறைவுபடாமலும், இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இடநாடி வளநாடி வழியா இழுக்கல, நீங்க மைய நாடியாகிய அந்த சுழுமுனை நாடி வழியா இழுக்கிறீங்க. அந்த சுழுமுனை நாடி வழியே சென்று என்ன செய்யணும்? இங்க சந்திர மண்டலமாகிய அந்த தலையை அடைந்தால் தாறுபடாமல் தண்டோடே தலைப்படில். அந்த வளநாடி இளநாடினோடய போயிட்டு இருக்குது மூச்சு. அது இயல்பு. நீ என்ன பண்ண? அந்த சுழுமுனை நாடி மூலாதாரத்தில் ஆரம்பிக்குது. மூலாதார வழியே போயிட்டு ஒவ்வொரு ஆதாரமா போயிட்டு இங்க சகசிராரத்திற்காகி அந்த தலைக்கு வந்து விடுகின்றது. தலைங்கிறது சந்திர மண்டலம். அங்கே அடைந்தால்
ஊறுபடாத உடல். உடம்புக்கு எந்த ஊரும் கிடையாது, எந்த கேடும் வராது. அது தனக்கு நலத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது பெற்றுக்கொள்ளும். அப்போ அந்த உடம்புக்கும் சிதைவு உண்டாகாது. உங்களுக்கு அந்த வீட்டு இன்பமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி இந்த மூச்சுக்காற்று மடை மாறி போகுது, இடநாடி வளநாடி அந்த மாதிரி மடை மாறி போகுது. அதை மடை மாற்றாமல் என்ன செய்ய, அது முதுகுத்தண்டோடையே சுழும் நாடு சேர்ந்து இதை மதிமண்டலத்துக்கு தலை உச்சிக்கு நீ கொண்டு வா. அந்த மாதிரி கொண்டு வந்தால் உங்களுடைய உடல் அழியாது, உங்களுக்கு சித்தம் சிதறாது, உங்களுக்கு வேண்டிய அந்த இன்பங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனவே இடைகளை பிங்களை வழியாக அன்றி நீங்கள் நடுநடையாக சுழுமுனை வழியாக இந்த பிரம்மதந்திரத்துக்கு சென்று நிலைத்திருந்தால் உங்கள் உடலுக்கு அழிவில்லை. இதுதான் யோக உபாய சித்தி. உங்களுக்கு என்றும் இன்பம் பெருகும். எனவே உங்களுக்கு என்றும் இன்பம் பெருக வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இந்த 3ஆம் தந்திரத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசேக குறைவிலாது உடல் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஊறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்து விடலாம். நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா, நீங்க புதுசா ஒரு அடியார் ஜாயின் பண்ணிக்கிறாங்கய்யா நம்ம குரூப்ல. அவங்களோட வார்த்தை பேசுறீங்களாமா? அம்மா பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க ஜெகதாம்மா. ஓகேம்மா. மிகவும் நன்றாக இருந்ததுமா. எங்களுக்கு நிறைய புரியாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கா, பிராணம் நம்ம எடுக்கிறது இல்லைன்றது எங்களுக்கு இன்னைக்குதான் தெரியும். ஏதோ யோகத்துல 1-2 பண்ணுவோம், ஆனா இவ்வளவு தெரியல. குறிப்பா அந்த முன்னீர்ன்ற வேர்டு நிறைய விஷயத்துல நிறைய பாடல்கள்ல வரும். அது இன்னைக்குதான் முன்னீர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு நாங்க உண்மையிலே, அதாவது குரு சிவன் தான் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சிவனா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. மிகவும் நன்றி. இதை நல்லா ஏத்துக்கிட்டு இதே மாதிரி நாங்களும் நடந்துக்கவும் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு பிரார்த்திச்சு எங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கணும். மிகவும் நன்றிங்க. நீங்களும் 2 பேரும் நீங்க நீண்ட ஆயுளுடன் நல்ல இதா இருந்து பல பேருக்கு இதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அப்புறம் ரேவதி அம்மா போயிட்டாங்க. ரேவதி பாஸ்கர் அம்மா அங்க போயிட்டாங்க. சாருமதி அம்மா, நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாமே. சாருமதி அம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, ஆஃப் பண்ணிடுறேன். புவனேஸ்வரி அம்மா, உங்க கருத்து சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு வேணும்மா. அம்மா, இன்னைக்கு அடியான் நடந்துக்கிட்டே வேலை செஞ்சுனே கேட்டா, உட்காந்து கேட்கறதுக்கு அடியானுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த வாரம் நான் சொல்றேம்மா. ஏதோ சொன்னேன் ஐயா, அந்த பிராணாயாமத்தை பத்தி மூச்சு எழுதுல சொன்னாங்க. அது கொஞ்சம் வேலை இருந்ததுனால செஞ்சுக்கினே கேட்டதுனால என்ன எடுத்து சொல்ல புரியல. நான் அப்புறமா அடுத்த வாரம் சொல்றேன். மன்னிக்க. திருச்சிட்டேன்.